you said it is your story, but seeing in the screen, it felt something connecting to you, you know. என்கிட்ட என்னை பற்றி யோசிக்கும்போது, நான் என்னை பற்றி தனியாக யோசிக்கும்போது எனக்கு அதிகமாக வரக்கூடிய ஒரு கதை இதுதான். நான் யார் அப்படின்னு நான் யோசிச்சேன்னா, நான் எங்கேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு யோசிச்சேன்னா, என்னோடய ரூட் நான் யோசித்தேன் அப்படின்னா எனக்கு இந்த கதை ஞாபகத்தை வந்துகிட்டே இருக்கும். நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போதே என்னோடய டேரக்டர் என்கிட்ட ஏதாவது கதை சொல்கிறான்னு சொல்லும்போது அப்போ சொன்ன கதை இது. பட் இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் நான் டேரக்டர் ஆனதுக்கப்புறம் பெரிய கர்ணன், மாமன்லாம் வந்ததுக்கப்புறம் குயிஸ் மாரி செல்வராஜ் அப்படிங்கிற கொஸ்டின் ஆன்சர் வந்துகிட்டே இருக்கும். இப்போ எவ்ரி ஃபிலிம் என்னோடய 3 படம் ரிலீஸ் ஆகும்போதுமே மாரி செல்வராஜ் நான் யார் அப்படின்னு ஒரு டிபேட் க்ரியேட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். பட் நானே அதை சொல்லிடலாம், நான் யார், நான் எங்கேருந்து வரேன் அப்படிங்கிற சொல்லிடலான்னு எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் வாழை. Sir, where did you find the 2 boys, sir? How did you mold them actually? அது எங்கள் சொன்ன எங்கள் ஊர் பசங்க தான், அவனோட ரிலேட்டிவ் பசங்க தான். அவங்க பசங்க எல்லாருமே அவனுங்க என்னோட ஆட்டிடியூட்டில் என்னோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. நான் அன்றைக்கி வாழ்ந்த வாழ்க்கையை நான் வந்து ஒரு 30 இயர்ஸ்க்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கையை இப்போ லைவாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க பெருசாக சேஞ்ச் இல்லை, எனக்கும் அவங்களுக்கும் பெருசாக சேஞ்சஸ் தெரில. நான் அப்போ எப்படி இருந்தனோ அதே மாதிரி இருந்தாங்க. கூட்டிகிட்டு வந்துட்டு சேம் அதே ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கானுங்க, அதே மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கானுங்க. அந்த லைஃப் ஸ்டைல் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் கையில் ஃபோன் வச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. கையில் ஃபோன் இருக்கும், அவ்வளோதான். பெருசாக சேஞ்சஸ்லாம் இல்லை. கூட்டி வந்து ஈஸியாக அடாப்ட் பண்ண முடிஞ்சுச்சு. நான் எப்படி சார் அந்த ஆக்ஷனுக்கு கட்டுக்குள்ள அவங்க மோல்ட் பண்ணாங்க? ட்ரைனிங் ஏதாவது இருந்ததா? ட்ரைனிங்னா ஒன்லி ஒரு எமோஷ்னல் கனெக்ட் தான். எனக்கும் அவங்களுக்கு போன எமோஷ்னல் கனெக்ட் அப்படின்னா, அவங்க அம்மா, அப்பா, அக்கா இந்த படத்தில் நிறைய பேர் நடிச்சிருக்க அத்தனை பேருமே இந்த டோட்டல் க்ரௌடே வந்து அவங்களோட ரிலேட்டிவ் தான், அந்த பசங்களோட ரிலேட்டிவ் தான். அப்போது அம்மா அழும்போது அவன் பார்ப்பான், ஜூனியர் ஆர்டிஸ்டாக நின்று அம்மா அழுதுட்டு இருப்பாங்க. ஓகேங்களா, அவள் க்ரௌடுக்கு நின்று அழுதுட்டு இருப்பாங்க, அதையும் பார்த்துட்டு இருப்பான். ஈவன் அப்படி அதில் எவ்ரி கேரக்டர்ஸ் எல்லாருமே அவங்க தெரிஞ்சவங்க தான் எல்லாருமே. அதனால் அவங்க ஈஸியாக கனெக்ட் ஆகிடுவாங்க. அப்போ இன்னொன்று என்னோட கதை இது மொத்த என்னோட வில்லேஜோட கதை அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு இந்த கதை டெய்லி கேட்டு 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 அவனுக்கு வந்து அது ஈஸியாக கனெக்ட் ஆகிடும். அப்போ இன்னொன்று என்னோட ஆட்டிடியூட் அவனை ஈஸியாக கேட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நான் ஊரில் எப்படி என்னோட வில்லேஜில் நான் எப்படி வாழ்ந்துருக்கேன் அப்படிங்கிற அந்த ஆட்டிடியூட்டை வந்து அவன் ஈஸியாக அதை ஆக்டிங்காக அவனுக்கு இன்றைக்கி வரைக்கும் ஆக்டிவாக அவன் ஆக்டிவாக அதை யோசிக்கவே இல்லை. அதுதான் ஆக்டிங் நினைக்க அவன் நினைக்கல. நான் என்ன பண்ணுறேனோ அதை அப்படியே பண்ணி அவன் பழகிட்டான். அதனால் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அவ்வளோதான். இப்போ ட்ரைனிங்லாம் பண்ணல. நான் என்ன மாமன்னன் ஷூட்டிங் முடிச்சுட்டு உடனே அப்படியே போய் ஆரம்பிச்சது தான் அந்த படம். எந்த ட்ரைனிங்லாம் பண்ணல. பசங்க 2 பேர் இவங்க தான் முடிவு பண்ணோடனே அப்படியே ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஷெடியூலில் முடிச்சிட்டோம் படத்தை. தேங்க்யூ சார். உங்களோட எல்லா படத்துலையும் பரியரும் பெருமாளாக இருந்தாலும் சரி, மகன் சரி, எல்லாத்துலேயும் ஒரு ரோ ஸ்டோரிஸ் இருக்குது. ஆனால் சொசைட்டியில் ஒரு ப்ரொட்டஸ்ட் மாதிரி ஃபீல் பண்ணுறேன். எதுக்கு இதுக்கு இவ்வளோ கோபம்? அதாவது எதையும், அதாவது யார் சொல்கிறது, நம்மகிட்ட ஒன்று இருக்குது, அது நம்ம இருக்கா இல்லையா, நான் பண்ணுறேன் பண்ணாமல் போகிறேன்னு நிறைய டவுட், நிறைய விஷயங்களை ஈஸியாக ஏமாற்றிட முடியுது. சொசைட்டி சமூகத்தை பற்றி ஒரு டிஸ்கஷன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா, டிஸ்கிரிமினேஷனை பற்றி ஒரு டிஸ்கஷன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதை தப்பிக்கிறதுக்கான வழிகள் நிறைய வந்துடுச்சு இப்போது. பட் விக்டிமே பேசும்போது விக்டிம் பேசியே அவருடைய சூழல் வந்துடுச்சுங்க. நீ யார் பாதிக்கப்பட்டானோ அவன் பேசினா மட்டும்தான் ஒரு குறைந்தபட்சம் டிஸ்கஷனாக ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். ஒரு காலத்தில் விக்டிம் பேச மாட்டாங்க. விக்டிம் பேசாமல் என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கு இடையில ஒரு சோர்ஸ் இருக்கும், அவங்க தான் பேசுவாங்க. இப்போ அந்த சோர்ஸ் மேலேயே ஒரு டவுட் வந்துடுச்சு எல்லாத்துக்கும். இவன் உண்மையை பேசுகிறானா பொய் பேசுகிறானான்னு சொல்லி. அப்போ நேரடியாகவே பாதிக்கப்பட்ட ஒரு விக்டிம் தான் இன்றைக்கி அவங்களோட கதையை பேச வேண்டிய சூழலுக்கு நம்ம வந்துட்டோம். அதுதான் மெயின் ரீசன். நான் என் வாழ்க்கையில் வாழ்ந்த வாழ்க்கையை நான் பேசும்போது இருக்கிற வீரியம் மற்றவங்க பேசும்போது இல்லைங்கிற டவுட் எனக்கு வந்துடுச்சு. எனக்காக பேசக்கூடியவங்க அவங்க தன்னை காப்பாற்றி கொண்டே பேசுகிறாங்க. அந்த 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 இடத்துல அவங்களும் சேர்ந்துருக்காங்க அப்படிங்கிற புரிதல் அவங்களுக்கு இல்லை. இப்போ எனக்காக ஒருத்தர் பேசுகிறாங்க அப்படின்னா அவர்கள் இருக்காரு, ஆனால் அவரை சேவ் பண்ணிக்கிட்டு எனக்காக பேசுகிறாரு. அப்போ அந்த டவுட் வந்ததுனால என்ன பண்ணுறேன், நீங்கள் தள்ளுங்க நானே பேசுகிறேன் அப்படின்னு சொன்னதுனால தான் அந்த விஷயம். தேங்க்யூ.